இது எப்படி இருக்கு? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில். இந்த கோவில் ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிறது. போன வருடம் 2023 3 அடி 250 கிலோவில் கருங்கல்லால் ஆன சிலையை மூலவர் ரஜினிகாந்த் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தலைவருடைய 74வது பிறந்தநாள். 74வது பிறந்தநாளை முன்னிட்டு 3 அடி 300 கிலோவில் கருங்கல்லையே செய்யப்பட்ட உற்சவமூர்த்தி ரஜினிகாந்த் சிலையை இன்று பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி உற்சவமூர்த்தி ரஜினிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது. அந்த அபிஷேகத்தில் பஞ்சாமிர்தம், பூந்தி, பால், தயிர், இளநீர் உள்பட 8 விதமான அபிஷேகம் நடத்தப்பட்டன. எங்கள் ஆசையெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல 100 ஆண்டு காலம் வாழணும் வாழ்த்துக்கிறோம். வாழ்க்கையில் அவர்கிட்ட அழைப்போரும் நாங்கள் காத்துட்ருக்குறோம். ஏற்கனவே அவருடைய பிஆர்ஓ 100 நாளைக்கு முன்னாடி எங்களை கால் பண்ணி அழைச்சிருந்தார். அட்ரஸ் கேட்டிருந்தாரு, அட்ரஸ் அனுப்பியிருந்தோம். தலைவரே சொன்ன மணிக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்குறோம். நாங்கள் கடமையை செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக பலன் தலைவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு காத்திருக்கிறோம். அவரை சந்திக்கின்றதுல ஆவலாக இருக்கும். இந்த விட தலைவரோட 74வது பிறந்தநாள் முன்னிட்டு இன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோயிலில் தலைவரோட உற்சவமூர்த்தி சிலை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அப்பா வீட்டில் எல்லாருமே நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஃபேன் தான். நானும் சின்ன வயசுலேருந்தே அவரோட படம் பார்த்து பிடிச்சனால எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து பண்ணுறோம். சாரை ரொம்ப பிடிக்குன்றனால தொடர்ந்து அவர் எங்களுக்கு குலதெய்வமாகவே நாங்கள் அக்செப்ட் பண்ணி கும்பிட்டு வரோம். சார் நீண்ட நாள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காண்டி டெய்லி பிரார்த்தனை பண்ணுறோம். தலைவரோட பிஆர்ஓ சார்ட்டிருந்து கால் வந்திருந்தது. சாரை பார்க்கறதுக்காண்டி தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கால் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. குடும்பத்தோடு அவரை சந்திப்போன்ற நம்பிக்கையாக இருக்கும்.